விவரித்து சொன்னார்கள். ஆகவே கரங்களை தட்டி நாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்த்துதலை சொல்வோம். இந்த நேரத்தில் மத்தியில் 2 பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 2 பேரும் ஒரு சின்ன ஜெபம் ஆன பின்பு ஃபஸ்ட்டு ஐ கால் ஷெர்லி, வாங்க ஒரு கரங்களை தட்டி. பின்பு என்னுடைய மகள் ரோஸ் வந்துக்கிறாங்க. ஒரு சின்ன ஜெபம் ஆன பின்பு ஜோ, அதை தொடர்ந்து செய்த பின்பு ஒரு செய்தி ஆன பின்பு அன்பார்ந்தவர்களே, செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கும் கிரமமாக செய்வோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம் எல்லாரும். Thank you Lord Jesus Christ. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் நியமிக்கப்பட்ட இந்த நாளில் எங்களை நீங்கள் கொண்டு வந்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எல்லாருமே ஒரே சூழ்நிலையில் இங்கே இல்லை ராஜா. அநேக சூழ்நிலைகளில், அநேக கவலைகளில், கஷ்டங்களில், துக்கங்களில், சவால்களில் இங்கே வந்திருக்காங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்களும் முகத்தை பார்க்கிறோம் ஐயா, நீரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ராஜா. நொறுங்குண்ட இருதயத்துக்கு நீர் சமீபமா இருக்கிற தேவன் கர்த்தாவே. இந்த நாளில் அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு நீங்க பேசும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கொண்டாட்டம் நல்லது, ஆனால் இயேசு இல்லாத ஒரு கொண்டாட்டம் எங்களுக்கு வேண்டாம் கர்த்தாவே. இந்த நாளில் தனிப்பட்ட விதத்தில் பேசுகிற மகனை மறைத்து என் தேவ ஆவியானவரே நீங்கள் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் சுகவீனமாய் பலவீனமாய் வருகிற ஒருவரும் அப்பா அதே நிலைமையில இங்கிட்டிருந்து போகக்கூடாது ராஜா. வந்த வண்ணமா யாருமே இங்கிட்டிருந்து திரும்ப கூடாது கர்த்தாவே. நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்பாக இயேசுவே நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய பிரசனம் இங்கே இருக்கிறது ராஜா. நீங்கள் இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே, எல்லா விதமான கிஃப்ட்ஸுக்கு மேலாக கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஒரு விடுதலை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்திருக்கிற இந்த ஐக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒருவர் நாங்கள் நேசிக்க, விசாரிக்க, அன்போடு இந்த நாளை கழிக்க ராஜா நீங்க உதவி செய்யுங்க. இதற்காக எடுத்த பிரயாசங்களை என் தேவ ஆவியானவரே நீங்க ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இதுக்கு உதவியா இருந்திருக்காங்களோ கர்த்தாவே, அவர்களை இன்னுமாய் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் சிறுக நீங்க மட்டுமே பெருக உதவி செய்யுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கம் தியான பின்பு ஜோ வாங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம் வாங்க. எல்லாம் எழுந்து நிற்போம் எல்லாம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னும் சத்தமா சொல்லலாமா? ஆமென். ஹalleluya. இந்த ஸ்கிட்ல நம்ம பார்த்தபடி the whole reason for Christmas is Christ. ஓகேங்களா? It is not the stars, it is not the Christmas tree. இல்லை வீட்டில் அந்த ப்ளம் கேக் வைன் சாப்பிட்றது கிறிஸ்மஸ் இல்லை. பட் இட் இஸ் ட்ரூலி டு ஹானர் காட் அண்ட் டு ஒபே காட் அண்ட் டு லவ் காட் இல்லைங்களா? ஸோ இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நம்ம வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். லைக் லெட் த செலிப்ரேஷன் பி டிஃப்ரெண்ட். Let the whole reason of Christmas at your home be because of Christ alone. Amen. Hallelujah. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ப்ரே பண்ணலாம். ஹalleluya. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. 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 We worship you. We worship you. ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளுக்காக நன்றி ராஜாவே. நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீ நேற்றும் இன்றும் எப்போதும் மாறாத நல்ல தேவன் ராஜாவே. Oh, you are the Alpha and the Omega, oh Lord Jesus. You are the beginning and the end, oh Lord Jesus.
ஜீசஸ். உம்மை போல தேவன் யாருமே இல்லை ராஜாவே. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் அப்பா நீர் நம் கூட இருக்கிறீர் ராஜாவே. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. Forgive our sins, O Lord Jesus. Forgive our sins, O Lord Jesus. ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வாருங்க அப்பா. நம்மளை சுத்திகரிங்க தகப்பனே. நம் பாவங்கள் எல்லாமே கழுவுங்க ராஜாவே. உங்க ரத்தத்தினால் நம்மளை சுத்திகரிங்க தகப்பனே. அப்பா, let this Christmas be a Christmas of transformation, O Lord Jesus. Transform us, O Lord Jesus, and give us freedom from our sins, O Lord Jesus. Hallelujah, hallelujah. அப்பா, இந்த இடத்துல இறங்கி வாருங்க அப்பா. You take complete control, O Lord Jesus. You alone take complete control, O Lord. This place belongs to you. This people belong to you, O Lord. This hearts and souls belong to you, O Lord Jesus. You alone take complete control, O Father. Right away I cancel all the schemes and plans of the enemy, O Lord Jesus. Appa, we belong to you, O Father. Oh yes, Lord Jesus. Thank you, Father. Appa, you are the great God, O Lord Jesus. This Christmas celebration is about you, O Father. It's not about any mankind, O Lord Jesus. Illappa. It is only because of you, O Lord Jesus. We celebrate this Christmas because of you alone, O Father. You take captive, O Lord. You take captive of all the hearts that is here, O Lord Jesus. You take captive, O Lord Jesus. You are the author of our life, O Lord. You write it the way you want, O Lord Jesus. Take complete control, Appa. Appa, as your son talks, Lord Jesus, may he decrease and you increase, O Lord Jesus. And you talk through him, O Lord Jesus. And let the words go right into their heart, O Father. And let them never again be the same, O Lord Jesus. அப்பா, யூ சேஞ்ச் த சிச்சுவேஷன் அப்பா. அப்பா, வீட்டில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. ஓ எஸ், யூ ட்ரான்ஸ்ஃபார்ம், ஓ லார்ட். யூ ஆர் ஜெவா ஜைரா, ஓ லார்ட் ஜீசஸ். யூ ப்ரொவைட் ஆல் their needs, ஓ லார்ட் ஜீசஸ். அப்பா, யூ ஆர் யாவே ரஃபா, ஓ லார்ட் ஜீசஸ். அவங்கள சுகம் படுத்துங்க தேவனே. அவங்க பலவீனத்துலேருந்து நீங்கள் சுகம் படுத்துங்க ராஜாவே. ஓ எஸ், லார்ட் ஜீசஸ். லெட் யுவர் ஹீலிங் பவர் ஃப்ளோ ரைட் நவ் இன் திஸ் பிளேஸ், ஓ லார்ட் ஜீசஸ். Anoint each and everyone present here, oh Father. Anoint, oh Lord Jesus. Let your anointing power overflow in this place right now, oh Lord Jesus. ஏதோ தானா இந்த ப்ரேயர் ஆகக்கூடாதப்பா. ஏதோ தானா இந்த செலிப்ரேஷன் ஆகக்கூடாது தகப்பனே. அப்பா, ஆவியால் இங்கே எல்லாரும் நிரம்பி இருக்கணும் ராஜாவே. ஓ எஸ், லார்ட் ஜீசஸ். யூ டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல், ஓ ஃபாதர். ஐ ஒன்ஸ் அகேன் தேங்க் யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் டைம், ஓ லார்ட். அப்பா, நீங்கள் இல்லாமல் அது எதுவுமே சாத்தியம் இல்லை ராஜாவே. This is impossible without you, O Lord Jesus. You made this possible, and we give you all the glory and honor, O Lord Jesus. We love you, Father. We once again thank you, and we give you all the glory and honor, O Lord Jesus. In Jesus' name I pray, my loving Heavenly Father. Amen. Joe. Thank you, Lord Jesus. Thank you, Master. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உங்கள் இருதயத்துக்கு நேராக கர்த்தரை நிற்க வைத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் இது. எல்லாரும் கண்களை மூடி, ஆவியில் உயர்வுள்ளவன் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆவில் நாங்கள் எளிமையாக இருந்து உம்மை துதிக்கும்படி, உம்மை பாடும்படி, உம்மை ஆராதிக்கும்படி அப்பா இந்த நாளில் ஆச்சா முழுமையாக உம் அன்பு கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் கானான் திருமணத்தில் வந்தது போல அப்பா இந்த இடத்துக்கு நீர் வரும்படிக்காக இயேசு கிறிஸ்துவே உம்மை அழைக்கிறோம் தகப்பனே. இங்கே இருக்கிற எல்லா குறைகளை நீக்கி அப்பா ராஜா வெறுமையாக வந்தால் வெறுமையாக போகாதபடிக்கு ராஜா ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு பரிசுத்த பந்தியாக ராஜா அப்பா ராஜாவை நீர் வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது அதிசயமானது போல அதே போல் இங்கே இருக்கிற அனைவரும் வாழ்க்கை வெறுமையாக வந்தால் வெறுமையாக போகாதபடிக்கு ஒரு அதிசயமான வாழ்க்கை நீ மாற்ற போகிறதுக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டரே. நன்றி அப்பா.
அப்பா தேவ தூதர் இறங்கி வரும்போது ராஜா தகப்பனே ஒரு நற்செய்தி கொண்டு வந்தது போல அப்பா இந்த நாளில் நற்செய்தி கொண்டு வந்திருக்கிற அப்பா ஐயா அவன் அன்பு கரங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். வார்த்தையான தேவன் அவங்களோட பேச போகிறதுக்காக நன்றி அப்பா. பேசுகிறது அவரல்ல, பிதாவின் ஆவியானவர் அவர் உள்ளத்தில் அந்த பேசும்படிக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளில் விசேஷமாக ராஜா ஒவ்வொரு உள்ளத்தில் ஒவ்வொரு இருதயத்தில் இயேசு ராஜா நீர் பிறக்கும்படிக்காக அப்பா நம்முடைய வார்த்தை சொல்கிறது போல இதோ தாவீது நம் ஊரில் அப்பா உலக ரட்சகர் பிறந்திருக்கிறான்னு சொன்ன வசனம் அப்பா ஒவ்வொரு உள்ளத்தில் அந்த வார்த்தை பதிக்கப்படும்படிக்காக எங்கள் சோடு சதா காலம் இருக்கும் எங்கள் இமானுவேல் எங்களோடு பேச போகிறது ராஜாவிது ராஜனே நீர் பேசுகிற தேவனப்பா நீர் பேச போகிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாளும் இந்த நேரம் அப்பா இந்த நிகழ்ச்சி அனைத்துமே சித்தத்தின்படி நடத்தும்படிக்காக அப்பா யாருமே ஒருவரும் தகப்பனே மனக்கசப்போடு வெளியே போகாதபடிக்கு ராஜா முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு அப்பா ராஜா முழு சந்தோஷத்தோடு ராஜா உம்மை பெற்றுக்கொண்டு போகும்படிக்காக கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு போகும்படிக்காக அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நீர் ஒருவரே உயரப்பட வேண்டும் ராஜா. நாங்கள் என்றென்றுக்கும் நாங்கள் சிறுக வேண்டும் ராஜா. நீங்க பெருக வேண்டும் தகப்பனே. அப்பா அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்க அன்பு கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இந்த இடம் முழுவதும் நிரம்பினதுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய பிரசன்னத்தை நிரப்பினதுக்காக நன்றி. பரிசுத்தாவின் அக்னி இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்து என்ற வெளியேற பெற்ற நாமத்தினாலே நாங்கள் நன்றி உள்ளத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல போகிற எல்லாம் வருங்க. இந்த உலகத்திலே வந்திருக்கிற அனைத்து பாஸ்டர்கள், ரெவரண்ட்டுகள், ஃப்ரெண்ட்ஸ், சகோதரிகள், குழந்தைகள் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். சே ஹல்லேலூயா. உங்கள் ஊழியங்களை தேவன் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். உலகத்திலேயே தலை சிறந்த பணி என் அப்பன் இயேசுக்காக நிற்பதுதான். சே ஹல்லேலூயா. உலகத்திலேயே தலை சிறந்த பணி, பிரசிடென்ட்டை காட்டிலும் உயர்ந்த பணி. உலகத்திலேயே இன்றைக்கு பார்க்கும் பொழுது அமெரிக்கா தேசம் அதற்கு தலைவராக இருக்கிற ட்ரம்ப் பிரசிடென்டாக இருக்கிறார்கள். அவர்தான் பிரசித்தி பெற்ற தலைவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதைவிட பெரிய பணி உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். சே ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. ஒருவேளை எளிமையாக இருக்கலாம், ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கலாம், ஒருவேளை வியாதியில் இருக்கலாம், ஒருவேளை தொல்லையில் இருக்கலாம், ஒருவேளை பலவிதமான சிக்கலில் நாம் இருக்கலாம். ஆனால் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் அனைவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஊழியங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பாராக. யாரெல்லாம் ஊழியம் செய்கிறீர்களோ அத்தனை பேரையும் தேவன் அளவில்லாமல் 100 மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பாராக. சே ஹல்லேலூயா. ஒரு அழகான பாடல், 35 ஆண்டுகளுக்கு முன்பு பாடின ஒரு பாடல். அந்த பாடல் அடிக்கடி நான் பாடுவது உண்டு. எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். கரங்களை தட்டி நாம் பாடுவோம். சூழ்ந்து கொள்ளும். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும்.
மானிடர் உள்ளங்கள் மாறும், மானிடர் உள்ளங்கள் மாறும், என் நேசரென்றும் மாறா, நேசரென்றும் மாறா, எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். நான் வாடி நின்ற போது என்னை தேடி வந்த தெய்வம், நான் வாடி நின்ற போது என்னை தேடி வந்த தெய்வம், தேடி வந்த தெய்வம், எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும், எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். தொல்லை சூழும் உலகிலே, தொல்லை சூழும் உலகிலே, நல்ல இயேசு துணையே, நல்ல இயேசு துணையே, எல்லையில் கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். எல்லோரும் பாடுவோமா? எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். நெஞ்சம் நொந்த போது தஞ்சம் தந்த தேவன், நெஞ்சம் நொந்த போது தஞ்சம் தந்த தேவன், தஞ்சம் தந்த தேவன், எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும், எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். ஆ, ஹalleluya, ஹalleluya. தயவுசெய்து எல்லாம் முன்னால வந்துருங்க, இன்னும் கொஞ்சம் முன்னால வந்துருங்க, எல்லாரும் முன்னால வாங்க, வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு சேர் இருக்குதா? அவங்களுக்கு சேர் இருக்குதா? வாங்க வாங்க. லூயிஸ் வாங்க 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 வாங்க. ஹalleluya. அன்பானவர்கள், நிறைய பேர் இன்னும் வரணும். அதாவது இடம் பத்தாது. ஆண்டவர் சித்தத்துக்கு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் வந்திருக்கிறார்கள். தேவன் அவர்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார்கள். ஹalleluya.
எனக்கு நெருங்கிய குடும்பம்னாக்கா அதாவது அவங்க வீட்லேயே மணிக்கணக்கில் உட்காந்து சாப்பிட்ட குடும்பம், மணிக்கணக்கில் அமர்ந்த குடும்பம், மணிக்கணக்கில் ஜெபித்த குடும்பம். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கென்று ஒரு பெரிய அறையே திறந்து கொடுத்த குடும்பம். அந்த குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க. சகோதரி வயலட் மற்றும் சகோதரர் லூயிஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு பலத்த கரங்களை தட்டுவோமா. ஏறத்தாழ 20 வயசுலேருந்து இந்த சின்ன 20 வயசுலேருந்து அந்த குடும்பத்தில் நம்ம வளர்ந்தவங்க, அந்த குடும்பத்தில் சாப்பிட்டவங்க, அந்த குடும்பத்தில் மணிக்கணக்கில் உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. அவங்க தாயாரெல்லாம் என்னை பார்த்தானாக்கா மகன் தான் கூப்பிடுவாங்க, அவங்க தகப்பனாரும் அப்படியே தான் மகன் தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நேசம் பாசம். ஆகவே அந்த அன்பார்ந்த குடும்பங்கள் வந்திருக்கிறார்கள். கொஞ்சம் முன்னால் வந்தால் சரி, நான் செய்தி ஆட்டபருக்கு ஒரு பாடலை கொடுக்குறேங்க. தயவுசெய்து, ஏன்னா கொஞ்சம் முன்னால் வந்திருந்தால் ஆராதனையும் அவங்களுக்கு தான் சொன்னேன். நான் இன்றைக்கு ஆராதனையும் அவங்களுக்கு தான் சொன்னேன். அது தேவன் செய்வார். ஓகே, இருந்தாலும் செய்தி மத்தியில் ஒரு பாடலை கொடுக்கலாம், திரும்ப கடைசியாக ஒரு பாடலை கொடுக்கலாம். சே ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். பலமா சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த உள்ளத்திலையும் கசப்பு இருக்கக்கூடாது, எந்த உள்ளத்திலையும் பொறாமை இருக்கக்கூடாது, எந்த உள்ளத்திலையும் எரிச்சல் இருக்கக்கூடாது. அன்பார்ந்தவர்களை, எல்லோரையும் நேசிக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்ததின் ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, பொறாமை, எரிச்சல், குரோதம், பகை எல்லாவற்றையும் உடைக்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. எல்லோரையும் தேவன் நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழுந்து கிடந்த சமுதாயத்தை உயிர்ப்பிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே இன்றைய செய்தி என்ன? வாட் இஸ் த மெசேஜ் டுடே? மத்தேயு 1 அதிகாரம் வசனம் 23. சீக்கிரத்தில் முடித்துக் கொள்கிறேன். காரணம், இன்னும் நிறைய அன்பார்ந்தவர்களே செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. தயவுசெய்து கொஞ்சம் எல்லாரும் முன்னால வந்துருங்க. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப். போதும். எல்லாம் கவனிங்க, எல்லாரும் பாருங்க. தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் பாருங்க. மெசேஜ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த காட் மெசேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் யாருன்னா அங்கங்க நடமாடுறது? யாருன்னா ஃபோன் வந்தா, அன்பார்ந்தவர்களே, ஃபோன் கொஞ்சம் மியூட்டில் போட்டுக்கோங்க. ப்ளீஸ் டேக் டைம், கிவ் த மோஸ்ட் ரெவரன்ஸ், அதாவது ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட். பார்த்தீங்களா, இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை எந்த ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் மொபைல் வச்சுருக்கிறீங்க, எல்லாருக்கிட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து கொஞ்சம் என்ன பண்ணுங்க, மியூட்டில் போட்டுருங்க. போட்டிங்களா? நானும் போட்டேன். ரெடி சார்? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ரெடி? ஐயா போடுங்க திரும்ப வசனத்தை. ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். சே ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுவதற்கு மிகவும் பிரதானமான காரியம் தேவன் நம்மோடு. அன்பார்ந்தவர்களே, இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த தேவன் அன்பார்ந்தவர்களே, வேதம் சொல்லுகிறது அவர் இட்ஸ் எ மிஸ்ட்ரி, அதாவது ரகசியம். அது எப்பேற்பட்ட ரகசியம்னாக்கா 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் வசனம் 16. The first Timothy chapter 3 verse 16. கொஞ்சம் வாசிக்க கேட்போம்.
பாருங்க, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே அது மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். போதும் போதும், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இட்ஸ் a mystery, இட்ஸ் a secret. அது யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாது. சர்வ வல்லமை உள்ள தேவன். கொலோசியர் 1 அதிகாரம் வசனம் 14 20 வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, யோவான் 1 அதிகாரம் இந்த பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவரை கொண்டு எல்லாமே உண்டாக்கப்பட்டது. உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் அன்பார்ந்தவர்களே உண்டாக்கப்படவில்லை. எல்லாமே இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகமே உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா! இயேசு இல்லாமல் இந்த உலகம் உண்டாக்கப்படவில்லை. ஆகவே இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு. இந்த வல்லமை உள்ள தேவன் நம்மோடு. என்ன ஆச்சரியங்க அன்பார்ந்தவர்களே! இந்த தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்று இந்த பூமிக்கு வந்தார். இந்த தேவன், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சின்ன இருதயத்தில் குடிக்கொள்ள வேண்டும் என்று அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஏங்க அந்த இதயத்தில் வரணும் அவரு? இன்றைக்கு மனித குலம், மனிதன் என்று சொன்னால் மார்க்கு 7 அதிகாரம், the Mark chapter 7 verse 20, 21, 22, 23. மார்க்கு 7 அதிகாரம் வசனம் 20, 21. நல்லா கவனிங்க. மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், நல்லா கவனிங்க. எல்லாரும் இங்க பாருங்களேன், எல்லாரும் என்ன பாருங்க. இது கிறிஸ்டியனு, இது இந்து, இது முஸ்லிம் கிடையாது. மனுஷனுடைய இதயத்தில் இருந்து என்ன எழுதுகிறது. இட்ஸ் வெரி கிளியர்லி ரிட்டன் ஃப்ரம் தி ஹியூமன் ஹார்ட். மனுஷனுடைய இதயத்தில் இருந்து வாசிங்க. என்னென்ன வருதான் பார்த்தீங்களா? பொல்லாத சிந்தனைகளும், 2வது விபச்சாரங்களும், 3வது வேசித்தனமும், 4வது கொலைபாதகங்களும், 5வது களவுகளும், 6வது பொருளாசைகளும், 7வது துஷ்டத்தனமும், 8வது கபடம், 9வது காம விகாரமும், 10வது வன்கண்ணும், 11 தூசணமும், 12 பெருமையும், 13 மதிகேடும், 13 ரகமான பாவங்கள் மனுஷனுடைய இதயத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது. சங்கீதம் 14, சங்கீதம் 53, அன்பார்ந்தவர்களே, ரோமர் 3, இதுவைகள் எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லை. பிரசங்கி 7வது அதிகாரம், the book of Ecclesiastes chapter 7 verse 20. கொஞ்சம் யாருன்னா ஒருத்தர் வாசிங்க. பிரசங்கி 7வது அதிகாரம் வசனம் 20. நல்லா கவனிங்க. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே ஒருவனும் இல்லை. அதுதான் பிரசங்கி, அதுதான் அன்பார்ந்தவர்களே சங்கீதம் 14, அதுதான் சங்கீதம் 53, அதுதான் ரோமர் 3 அன்பார்ந்தவர்களை குறிப்பிடுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன? மனித குலம் பாவத்தில் விழுந்தது. எப்பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அன்பார்ந்தவர்களே இந்த ரகமான பாவங்கள் இருக்கிறதோ, இந்த உன்னதமான தேவன், இம்மானுவேலான தேவன் நம்மோடு வர இயலாது. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுதுங்க? say hallelujah, say hallelujah. ஏனென்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, 1 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 15, 16,
அவர் எப்பேற்பட்ட தெய்வம் தெரியுமா? அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். சே ஹல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தனாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்கள் நடத்தை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். லேவியராகமம் 20வது அதிகாரம் வசனம் 7, 8 வாசிக்க கேட்போம். The book of Leviticus chapter 20 verse 7 and 8. ஆதலால் நீங்கள் இல்ல கொஞ்சம் நிதானமா. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி. ஸ்டாப் பண்ணுங்க இந்த இடத்துல. இந்த வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி. இப்போ ஒரு அழகான வீட்டில் ஒரு அன்பாந்தவர்களே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த ஃபங்க்ஷனில் அந்த வீட்டுக்கு வருவதற்கு முன்பால் அன்பாந்தவர்களே நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் நிறைய குப்பை இருக்கு. ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு குப்பை இருக்குது. அங்க குப்பை, இங்க குப்பை, அங்க கச்சடா, இங்க கச்சடா, பல விதமான அன்பாந்தவர்களே குப்பைகள் நிறைந்து இருக்கிறது. அதே இடத்துல நம்ம மட்டன் பிரியாணி போட்டு நல்லா சாப்பிடுவோமா? சொல்லுங்களேன். கம கம கமன்னு கபாப் இருக்கு, சாப்பிட்ருவோமா? என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் எல்லாம் பேசுங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுவோம், அப்புறமா என்ன பண்ணுவோம்? அப்புறமா சாப்பிடுவோம். ஏசாமி சொல்றாரு, அப்பா என் அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்குள்ள 13 ரகமான குப்பைகள், பாவங்கள் அன்பாந்தவர்களை நிறைந்திருக்கிறது. நான் வரணும்னாக்கா ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணு. கிளீன் யுவர் செல்ஃப். உன்னால முடியலையா? நான் வரேன். அன்பாந்தவர்களே, பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பாவத்தோடு விளையாடி கொண்டு இயேசுவோடு அன்பாந்தவர்களே நடக்க முடியாது. இயேசு உள்ளத்தில் வரவே முடியாது. அவர் மகாராஜா. அன்பாந்தவர்களே, ஒரு ராஜா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நாட்டினுடைய ராஜா வராருனாக்கா அன்பாந்தவர்களே அந்த இடமே சுத்தமாயிடும். The red carpet, பல விதமான டெக்கரேஷன், அந்த டெக்கரேஷன், இந்த டெக்கரேஷன், ஒரு கச்சடா நீங்க பார்க்க முடியாது. இந்த உலகத்தினுடைய ராஜா வரணும்னாக்கா அவ்வளோ சுத்தமா இருக்கும். ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? The book of Revelation, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 17வது அதிகாரம் வசனம் 14. The book of Revelation chapter 17 verse 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய உடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர் எப்படிங்கிறாரா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் சத்தமா. கர்த்தாதி கர்த்தரும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் ஒரு நாள் இந்த ராஜாவின் பாதத்திலே முழந்தால் படியிட்டு இவரே தேவன் என்று சொல்ல வேண்டும். சே ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. உலகத்திலே யாரும் ராஜாதி ராஜா இல்லைங்க அன்பாந்தவர்களே. உலகத்திலே வரப்போகிற நம்முடைய இயேசு ராஜா, அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். சே ஹல்லேலூயா. இந்த ராஜாவோடு யார் வர்றாராம் பார்த்தீங்களா? கொஞ்சம் வாசிங்க அந்த வசனத்தை, அப்படியே வாசிங்க. அவர்களை ஜெயிப்பார்கள், இவரோடு கூட இருப்பவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்
மூன்று காரியங்கிறது. இவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். ஆண்டவர் கூப்பிட்டாரு, இங்க இருக்கிறவங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் கூப்பிட்டுக்கிறாரு. The God has called each and everyone. ஆனா அதுல சிலரை தெரிஞ்சுக்கிறார். எப்படி தெரிஞ்சுக்கிறாருனாக்கா, இங்க இருக்கிற ஊழியக்காரங்களை பாருங்க, உங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறார். எதுக்காக தெரிஞ்சுக்கிறாரு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொண்டு இருக்கிறார். Say hallelujah. Say hallelujah. அப்போ அவர் கூட இருக்கிறவங்க, ஒன்று அழைப்பு, இன்னொன்று chosen, இன்னொன்று என்ன தெரியுமா, உண்மை உள்ளவர்கள். பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, நீ உண்மையா இனிமேல் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, கொஞ்சம் சிரிச்சின்னு பேசுங்க. நீ உண்மையாருப்பா, நீ உண்மையாரு, நீ உண்மையாரு, நீ உண்மையா இல்லாகட்டி ஏசாமி வரும் முதல்ல உன்னை விட்டு போயிடுவார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? Say hallelujah. Say hallelujah. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, 1 தீமோத்தேயு முதல் அதிகாரம் வசனம் 12. The 1 Timothy chapter 1 verse 12. 1 தீமோத்தேயு முதல் பாருங்க, ஆண்டவர் யாரை தரமா கூப்பிட்டாரு? சும்மா இருக்கிறவனெல்லாம் கூப்பிடல. God never called. இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, என்னையும் ஆண்டவர் கூப்பிட்டாரு, என்னையும் ஆண்டவர் கூப்பிட்டாரு, என்னையும் ஆண்டவர் கூப்பிட்டாரு என்று சொல்லி இன்றைக்கு சமுதாயத்தில் இன்றைக்கு தலை விரித்து ஆடுகிற பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு அழைத்தார். Say hallelujah. Say hallelujah. சத்தமா சொல்லுங்க, hallelujah. Hallelujah. இயேசு மகாராஜா சும்மா வந்துட மாட்டாருங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு. ஒன்றும் இல்லை, ஒரு அழுக்கான வீட்டில், குப்பை நிறைந்த வீட்டில் ஒரு டேபிளில் போட்டு, டைனிங் டேபிளில் போட்டு நம்மளுடைய நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடே சாப்பிட முடியாது. அப்படின்னாக்கா உங்கள் அனைவருக்குள்ளும் அவர் வர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் இதயங்கள் எல்லாம் சுத்தமாய் மாற வேண்டும். Say hallelujah. சத்தமா சொல்லுங்க, hallelujah. உங்க உள்ளங்கள்லாம் சுத்தமா மாறினாங்க. உங்க எல்லாருடைய உள்ளங்க. அன்பார்ந்தவர்களே, இயேசு உங்கள் அனைவரையும் நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார் தெரியுமா? அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார். Say hallelujah. சத்தமா சொல்லுங்க, hallelujah. ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு. என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? உங்க உள்ளங்கள்லாம் சுத்தமாகணுங்க. ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் பாருங்க, சர்ச்சில் இல்லைங்க. God is not in the church. Church is a worshiping place. அப்போ எங்க இருக்கிறாருங்க? God is with us. எனக்குள்ள இருக்கிறாருங்க. சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உனக்குள்ள இயேசு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உனக்குள்ள இயேசு, எனக்குள்ள இயேசு. இந்த இயேசு யார் தெரியுமா? சொல்லுங்க, இந்த இயேசு யார் தெரியுமா? சத்தமா கைப்பிடிச்சு சொல்லுங்களா, குலுக்கின்னு சொல்லுங்க. இந்த இயேசு யார் தெரியுமா? ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. கரங்களை சத்தமா தட்டுங்க, ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. இவர் ராஜாதி ராஜாங்க, ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இவர் உள்ள வரணும்னாக்கா அவர் ரொம்ப ஆசைப்படுறாருங்க. The book of Revelation chapter 2 and the book of Revelation chapter 3, அதாவது வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் 7 சபைகள் இருக்கிறது. ஆனால் 7 சபையில் 2வது அதிகாரத்தில் சபையில் இயேசு உலாவுறாரு. சபையில் எங்க உலாவுறாரு?
சொல்லுங்க, எங்க உலாவுறாரு? இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே இயேசு உலாவ வேண்டும். Say hallelujah. Say hallelujah. நம்முடைய குடும்பங்களிலே இயேசு உலாவணுங்க. நம்ம நண்பர்கள் மத்தியிலே, குடும்பங்கள் மத்தியிலே, சொந்தங்கள் மத்தியிலே, பந்தங்கள் மத்தியிலே, அன்பானவர்களே, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் இயேசு உலாவணும். ஒவ்வொரு உள்ளங்களிலே இயேசு உலாவணும். ஆனா 2வது அதிகாரத்தில் இயேசு உலாவின இயேசு கிறிஸ்து 3வது அதிகாரத்தில் அன்பார்ந்தவர்களே, வீட்டுக்குள்ளே சபைக்குள்ளே உலாவின இயேசு சபையை விட்டு வெளியே போயிடுறாருங்க. வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஸ்டாண்டிங் அட் தி டோர். அவர் கதவிலே வெளியே நின்று கொண்டு என்ன பண்றாரு தெரியுமா? இஸ் நாக்கிங் தி டோர். கதவை மெல்லமா தட்டுறாரு. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பாருங்க, எவ்வளவு ஒரு ஃப்ரெண்டா எதிர்பார்க்கிறார் பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் திஸ் வேர்ல்ட். நம்ம கூட டைனிங்ல உட்காரணுமா? அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா பண்றாரு? அன்பார்ந்தவர்களே, கதவை தட்டுறாரு. நாக்கிங் தி டோர். உங்க இதய கதவை தட்டுறாரு. எப்படி தெரியுமா தட்டுறாரு? மகனே, மகளே, உன் உள்ளத்துல வர நான் தயாராகிறேன். Just open the door. உன் கதவை திறந்துடுவா. உள்ள நீ தான் டாபால் போட்டுங்கிற. That you are the one who locks the door. நீங்க தான் கதவை உள்ள போய் என்ன பண்ணுகிறீங்க? தாள் போட்டுக்கிறீங்க. அதை கொஞ்சம் திறந்துருங்க. Say hallelujah. Say hallelujah. Say hallelujah. எல்லார் உள்ளத்துல இன்றைக்கு இயேசு வர தயாராக இருக்கிறார். Say hallelujah. உங்க எல்லார் உள்ளத்திலையும் இயேசு வர தயாராகிறாரு. ஒரு பெரிய பெரிய சர்ச்சில், அன்பார்ந்தவர்களே, பெரிய பெரிய இடத்துல இயேசு இல்லை. எங்க தெரியுமா இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுகிறது? 1 யோவான் 4வது அதிகாரம் வசனம் 4. The first John chapter 4 verse 4. பிள்ளைகளே, பாருங்க, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். Say hallelujah. Say hallelujah. சத்தமா சொல்லுங்க, hallelujah. இன்றைக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க? ஆண்டவரே, என் இதய கதவை திறக்கிறேன். உள்ள வாங்கப்பா, உள்ள வாங்க. உள்ள வந்துட்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் நான் பெரியவராயிருக்கிறேன். Say hallelujah. நீங்க எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை வியாதியா, ஒருவேளை தொல்லையா, ஒருவேளை போராட்டமா, ஒருவேளை அவமானங்களா, நிந்தைகளா, பலவிதமான கடன் தொல்லைகளா, பாரங்களா, எது இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ளே மகாராஜா வந்திருக்கிறார். Say hallelujah. Say hallelujah. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு, உங்களோடு தேவன் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, உங்களோடு தேவன் இருக்கிறார். என்னோடு தேவன் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, என்னோடு தேவன் இருக்கிறார். என்னோடு மகாராஜா இருக்கிறார். Say hallelujah. Hallelujah. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியின் மேல் வெற்றி. சொல்லுங்க, இனிமேல். சொல்லுங்க, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியின் மேல் வெற்றி, வெற்றியின் மேல் வெற்றி. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த அன்புள்ள தேவனுங்க.
உபாகமம் 31 அதிகாரம். The book of Deuteronomy chapter 31 verse 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடு இருப்பார். நல்லா கவனிங்க, எல்லாரும் பாருங்க என்ன. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. என்ன அருமையான தேவனுங்க. கடைசியில் 2 கேட்கிறாருங்க. Our Lord is asking just 2 things from you. உங்ககிட்ட இருந்து பணம் கேட்கல, அன்பார்ந்தவர்களே, திறமையை கேட்கல, அறிவை கேட்கல, ஆற்றலை கேட்கல, தைத்த கேட்கல, ஆஃபரிங்க கேட்கல. 2 கேட்கிறார். யாருன்னா சொல்ல முடியுமா? The God is asking. The mighty God is the King of King. ராஜாதி ராஜா, மகாராஜா, சர்வ லோகத்தை ஆள போகிறவர். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே நம்ம பார்த்து 2 கேட்கிறாருங்க. யாருன்னா சொல்ல முடியுமா? Just 2. ரட்டை இல்லை. 2 கேட்கிறார். நீதிமொழிகள் 23 அதிகாரம். The book of Proverbs chapter 23. முடிச்சிடுறாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஆஷ். நீதிமொழிகள் 23 அதிகாரம் வசனம் 26 நிறுத்தி நிதானமா சத்தமா வாசிங்க. நல்லா கவனிங்க. என் மகனே, உன் இருதயத்தை நல்லா கவனிங்க. இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன், எல்லாரும் என்ன பாருங்களேன். உங்களை எல்லாத்தையும் பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு ஆண்டவர்? என் மகனே, என் மகளே. ஆஹா, ஹalleluya. சே ஹalleluya. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்குத்தான், அது என்கிட்ட கொடுத்துரு. பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, இனிமேல் உன் இதயத்தை, சத்தமா சொல்லுங்க, இனிமேல் உன் இதயத்தை நீ இயேசுகிட்ட கொடுத்துரு. நீ இயேசுகிட்ட கொடுத்துரு. Give to Jesus. Say hallelujah. Say hallelujah. இந்த இதயத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவரை சுத்தம் பண்ணிடுறாரு, சுத்தம் பண்ணிடுறாரு. அதுதான் லேவியராகமம் 20 அதிகாரம். The book of Leviticus chapter 20 verse 8 அதுதான் சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம், the book of Leviticus chapter 20 verse 8. லேவியராகமம் 20 அதிகாரம் வசனம் 8. ஓகே, sanctify. ஓகே, பாருங்க. என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை, பாத்தீங்களா? மேல என்ன தெரியுமா சொன்னார்? 7வது வசனம், உங்களை பரிசுத்தப்படுத்தி நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். அது நம்ம கையில கொடுத்தாரு. 2வது என்ன தெரியுமா சொல்றாரு? நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன். சே ஹalleluya. சே ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. நான் தான்பா உங்களை பரிசுத்தமாகிறேன். ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்க இதயத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு. The God is with us. எப்போ வருவாருங்க? When we give our heart. உங்க இதயத்தை அவர் கையில கொடுத்துட்டு 2வது என்ன பண்ணுமா தெரியுமா? உங்கள் கண்கள் என் வழியை காண்பதாக. 2 கேட்டனே, 2 கொடுன்னு கேட்டாரு. 1 இதயத்தை, 2வது எதை கேட்கிறாருனாக்கா, அதே நீதிமொழிகள் 23 26 என்ன தெரியுமா சொல்றாரு? வாசிங்க பார்க்கலாம். முடிப்போம், வாசிங்க. The book of Proverbs chapter 23 verse 26. என் மகன், உன் இருதயத்தை எனக்குத்தான், உன்னுடைய கண்கள் என்னுடைய வழிகளை நோக்குவதாக. Say hallelujah. Hallelujah.
இன்றைக்கு ஒரு மனுஷன் கெட்டு போவதற்கு காரணம் இந்த கண்கள். ஒரு மனுஷன் அழிந்து போவதற்கு காரணம் இந்த இதயம். ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவராயிருக்கிறார், அதிகமாய் அன்பு செய்கிறவராயிருக்கிறார். இந்த மகாராஜா, இந்த இம்மானுவேல் தேவன் நம்மோடு வர அவர் தயாராக இருக்கிறார். அவர் வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். உன் இதயத்தை எனக்கு தா, இந்த கண்கள் என் வழிகளையே பார்க்கட்டும். சே ஹல்லேலூயா. எல்லா கரங்களையும் மேலே உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய இதயத்தை உம்முடைய பாதத்துக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய கண்களை உம்முடைய பாதத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். சே ஹல்லேலூயா. எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும், எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். தொல்லை சூழும் உலகிலே நல்ல இயேசு துணையே, நல்ல இயேசு துணையே. எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். மனிதன் கதவை அடைப்பான், என் நேசர் திறந்து கொடுப்பான். மனிதன் கதவை அடைப்பான், என் நேசர் திறந்து கொடுப்பான். மானிடர் உள்ளங்கள் மாறும், மானிடர் உள்ளங்கள் மாறும், என் நேசர் என்றும் மாறார், நேசர் என்றும் மாறார். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும், எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். சூழும் உலகிலே, சூழும் உலகிலே நல்ல இயேசு துணையே, நல்ல இயேசு துணையே. எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும், எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு. தேவன் நம்மோடு வர வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் அவர் 2 காரியங்களை கேட்கிறார். என் மகனே, என் மகளே, உன் இதயத்தை எனக்கு தா. வாசல் படி நின்று அவர் தட்டி கொண்டிருக்கிறார். எவ்வளவு வருஷமா தட்டுறாருன்னு தெரியாது, எவ்வளவு நாட்களாய் தட்டுகிறார் என்று தெரியாது. ஆனால் என் தேவன் அவர் தட்டிக்கொண்டே இருப்பார். நீ கதவை திறக்கிற மட்டும் அவர் தட்டிக்கொண்டே இருப்பார். சே ஹல்லேலூயா. நீ கதவை திறந்தோனோ மகாராஜா உள்ள வந்துருவாரு. சே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நல்லாளிலே யாரும் பொறாமையும் எரிச்சலும் குரோதமும் பகையும் வைக்காதிருங்கள். எல்லோரையும் அன்பு செய்யுங்கள், எல்லோரையும் நேசியுங்கள், எல்லோரும் யாரையும் ஒருத்தரை கூட சபிக்காதீங்க. அன்பார்ந்தவர்களே, சபிப்பதும் கண்டிப்பதும், அன்பார்ந்தவர்களே, பலவிதமான அவதூறான காரியங்கள் செய்வதும்
நம்முடைய கடமை அல்ல. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு நம்முடைய கையில் அல்ல, அது தேவனுடைய கையில் இருக்கிறது. யாரையும் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவர். எந்த மனுஷனையும் அவரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. யாரையும் அன்பார்ந்தவர்களே, எந்த மனுஷனையும், கடினமான பார்வோனை மாற்றின தேவன் எல்லோரையும் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்துக்கு ஒரு நாள் பதில் வரும். தேவன் பதில் கொடுப்பார். எந்த நிலையும் அவர் மாற்றுவார். ஆகவே இந்த நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, கரங்களை தட்டி நாம் லெவிஸ் மற்றும் சகோதரி வயலட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு அருமையான பாடலை பாடி கடைசியில் ஒரு ஜெபமான பின்பு அன்பார்ந்தவர்களே, முதலிலே சாரி, ரெண்டாவது அந்த பாஸ்டர்மார்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த ஷர்ட்டு அதெல்லாம் கொடுக்க போகிறோம். ஆகவே இந்த நேரத்தில் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் தட்டி ஒரு பாடல் ஆன பின்பு ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன சாட்சியோடு கூட, சின்ன சாட்சி வந்திருக்கிற பாஸ்டர்மார்களுக்காக, தாய்மார்களுக்காக, மோஸ்ட்லி எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆமென். ஆரம்ப கால ஊழியம் 1985 வருஷம். அங்கே ஜெபக்கூடாரத்தில் இருந்தது நம்ம விக்டர், அவர் கூட இன்னொருத்தர் ஒரு உயரமான மனுஷன் இருப்பார், இல்லை குள்ளமான மனுஷன், வின்சென்ட்டு, நாங்கள் லூயிஸு, விக்டரு, வின்சென்ட். இல்லை, ஆரம்ப காலத்தில் 23வது வயசில் தான் நான் அழைக்கப்பட்டேன், தொடப்பட்டது. 17 வயசில் தான் இந்த அம்மா ஆனவர் அழைக்கப்பட்டாங்க. என்னை விட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க. அதில் என்னென்னா, இங்கே கூட இந்த வின்சென்ட்டை, விக்டோரியா நாங்கள் கேட்பேன், இதுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் போய் எங்கே ஜெபம் பண்ணீங்க, எப்படி இருந்தீங்க இந்த ஜெப கூடாரம் வரத்துக்கு முன்னால் அப்படின்னு. அவருக்கு ஞாபகம் இருக்குது என்னமோ தெரில. சுடுகாட்டுக்கு என்னத்தை கொண்டு போவாங்க சொல்லுங்க? போனோம். செத்து போனவங்கள தான் 4 பேர் தூக்கின்னு போவாங்க. ஆனால் அந்த சுடுகாட்டில் போய் தான் ஆரம்ப காலத்தில் ஜெபித்து இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரராய் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நாங்களே ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அக்கா, மாமா, அதாவது இவங்க மம்மி, டாடி ஒரு ஜெபக்கூடாரத்தை, விசேஷமான ஒரு ஜெபக்கூடாரத்தை அப்போ கேத்தலிக் மத்தியத்தில் ஊழியம் செஞ்சுருந்தோம். கேத்தலிக் ரிவைவல் ப்ரேயர் சென்டர் என்று. அதே இப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஜீசஸ் ரிவைவல் ப்ரேயர் சென்டர். ஞாபகம் ஐயா? ஆமாம். 1989வது வருஷம் லிங்கராஜபுரத்தில் ஓசன்னா சர்ச் 1 தான் இருந்தது. அதுக்கப்புறம் பர்னபாஸ் சர்ச் 1 இருந்தது, பாஸ்கரன் சர்ச், பெனியல் சர்ச். அந்த ஏரியாவில் சர்ச்சே கிடையாது. அங்கே ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை சரியாக 6 மணிலேருந்து நாங்கள் ஜெபம் பண்ண உள்ளே போவோம். எங்களோடு கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்க. ராத்திரி எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு தெரியாது, அவ்வளோ நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே வருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சிஸ்டர் ஒவ்வொரு சமையலெல்லாம் செஞ்சு வச்சு ஊழியக்கார பிள்ளைங்க, ஜெபிக்கிற பிள்ளைங்களை அவங்கள போஷித்து அனுப்புவாங்க. ஆக பிரியமானவங்களே, இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், விக்டரும் வின்சென்ட் தான் எங்களுக்கெல்லாம் பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. கட்சியில் என்ன ஆச்சுன்னா, அவர் கல்யாணத்தில் நாங்களே போய் பாடுறதுக்கு ஆச்சு. ஆமாங்க. சரி, இப்போ ஒரு கிறிஸ்மஸ் அருமையான ஒரு பாடலை நம்ம பாடுவோம். நேரத்தை நம்ம எடுக்கக்கூடாது. ஆக்சுவலி எங்களை 6 மணிக்கு கூப்பிட்டாரு. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் என் கால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் பண்ணின்னு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே.
you, Lord. எல்லாரும் கைத்தட்டி உற்சாகமா பாடலாம். ஈஸியான பாடல் வார்த்தை க்ரௌடு கூட சேர்ந்து பாடுங்க. தேங்க் யூ ஜீசஸ். இந்த மண்ணில் மன்னன் இயேசு பிறந்தார். இயேசு மனித பாவங்களை சுமந்தார். கொஞ்சம் பாஸ்டா. இந்த மண்ணில் மன்னன் இயேசு பிறந்தார். இயேசு மனித பாவங்களை சுமந்தார். சொல்லமா எல்லாருமா. இந்த மண்ணில் மன்னன் இயேசு பிறந்தார். இயேசு மனித பாவங்களை சுமந்தார். மகிமை என்றும் உண்டாகட்டும். ஓ உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை என்றும் உண்டாகட்டும். ஆஹா கிறிஸ்மஸ் வந்துவிட்டது, நமக்கு புது வாழ்வு மலர்ந்துவிட்டது. ஆஹா கிறிஸ்மஸ் வந்துவிட்டது, நமக்கு புது வாழ்வு மலர்ந்துவிட்டது. பாவத்தை போக்கிடவே மண்ணில் பிறந்தார். பரலோகத்தில் சேர்த்திடவே எண்ணில் பிறந்தார். பாவத்தை போக்கிடவே மண்ணில் பிறந்தார். ஆமென். பரலோகத்தில் சேர்த்திடவே எண்ணில் பிறந்தார். மகிமையின் தேவன் பரலோகம் துறந்தார். மகிமையின் தேவன் பரலோகம் துறந்தார். மகிழ்ந்து புகழ்ந்து கொண்டாடுவோம். மகிழ்ந்து புகழ்ந்து கொண்டாடுவோம். ஆஹா கிறிஸ்மஸ் வந்துவிட்டது, நமக்கு புது வாழ்வு மலர்ந்துவிட்டது. ஆஹா கிறிஸ்மஸ் வந்துவிட்டது, நமக்கு புது வாழ்வு மலர்ந்துவிட்டது. விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு வந்தார். ஆமென். இனினாய் உலகத்துக்கு ஒளியாய் நின்றார். இரட்சகராய் வந்தார், ரட்சிப்பு தந்தார். ரட்சிப்பின் சந்தோஷத்தில் மகிழ்ந்திடுவோம். அந்த தேவனை புகழ்ந்து வாழ்வோம். விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு வந்தார். விண்மீனாய் உலகத்துக்கு ஒளியாய் நின்றார். விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு வந்தார். விண்மீனாய் உலகத்துக்கு ஒளியாய் நின்றார். ரட்சகர் வந்தார், ஆமென். ரட்சிப்பு தந்தார். இயேசு ரட்சகர் வந்தார். ரட்சிப்பு தந்தார். ரட்சிப்பின் சந்தோஷத்தில் மகிழ்ந்திடுவோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தில் மகிழ்ந்திடுவோம். இந்த மண்ணில் மன்னன் இயேசு பிறந்தார். இயேசு மனித பாவங்களை சுமந்தார். இந்த மண்ணில் மன்னன் இயேசு பிறந்தார். இயேசு மனித பாவங்களை சுமந்தார். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை என்றும் உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை எல்லாரும் கை என்றும் உயர்த்தி. உண்டாகட்டும். ஆஹா கிறிஸ்மஸ் வந்துவிட்டது, நமக்கு புது வாழ்வு மலர்ந்துவிட்டது. ஆஹா கிறிஸ்மஸ் வந்துவிட்டது, நமக்கு புது வாழ்வு மலர்ந்துவிட்டது. கைகளை தட்டி சோராய் தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜாவுக்கு நன்றி 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 செல்வார். தேங்க்யூ. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி நாம் அவர்களை மகிழ்விப்போம். ஒரு அருமையான குடும்பம், அன்பார்ந்தவர்களே, எங்களுக்காக ஒரு பெரிய இடத்தையே பிரேயர் என்று கட்டி கொடுத்து நிறைய அந்த நாட்களிலே லட்சங்களை செலவழித்து ஒரு இடத்தை கொடுத்து அதன் வழியாக நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். நூற்றுக்கணக்கான எண்ணி முடியாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா.
அந்த மகிமையெல்லாம் தேவனுக்கே சேரட்டும். சரி, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எல்லாம் பாஸ்டர்மாருங்க எல்லாம் மேலே வந்துடுங்க. ஜோ, வேர் இஸ் ஜோ? ஜோ, வாங்க. ஐயா, இதை எடுத்து கொஞ்சம் அப்படியே வச்சுடுங்க. கொஞ்சம் அப்படியே வச்சுடுங்க. அப்படியே வச்சுடுங்க. எல்லா பாஸ்டருங்க மேலே வாங்க. எல்லா பாஸ்டருங்க மேலே வாங்க. ஜோ, சால் his shirt. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய விக்டர் பிரதர் ஒவ்வொரு வாரம் இந்த இடத்துல தாய்மார்களெல்லாம் ஜெபத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி அவங்களால முடிஞ்சதை அவர் ஹெல்ப் பண்ணிட்டு வராரு. ஒவ்வொரு வருஷமும் அப்படி தொடர்ந்து செய்யிட்டு வராரு. ஸோ பாஸ்டர் அவர் ஆனர் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்டருங்கெல்லாம் நாங்கள் சேர்ந்து அவர் ஆனர் பண்ண போகிறோம். கொஞ்சம் கரங்களை தட்டக்கூடாதா? சொன்ன உடனே அப்படின்னு சொன்னோம். ஆமாம், ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்துக்குள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் என்னவா இருக்கிறாங்க? ஸ்டாரா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துலையும் இந்த ஜெப கூட்டத்துக்கு பாஸ்டர் விக்டர் அவர்கள் ஒரு ஸ்டாரா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பாஸ்டர் சதீஷ் பாஸ்டர் ஜெயராஜ் வந்து இந்த நேரத்தில் இந்த ஷாலை அவருக்கு அணிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு போட்டோ எடுக்கிறோங்க, ஒரு ஞாபகமாக ஒரு போட்டோ எடுத்துருங்க. நல்லா கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பிரேயர் விஷன் யுனைடெட் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பின் சார்பில் ஒரு அருமையான சகோதரர் விக்டர் அவர்களுக்கு நாங்கள் ஆனர் பண்ணுகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக உங்களை ஒவ்வொரு வாரத்தையும் நல்லா உங்களுக்காக ஜெபிச்சு உங்களை பலப்படுத்தி போகிற உங்கள் ஊழியக்காரருக்கு ஆண்டவர் நல்ல சுகபலத்தையும் ஆயுசு நாட்களையும் கூடி கொடுக்க வேண்டும். இந்த காலம் வந்து எப்பேற்பட்ட காலம்னாக்கா நோய் நிறைந்த காலம், கொள்ளை நோய் நிறைந்த காலம். அதன் மத்தியிலேயும் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பாருங்க, 90% எல்லாரும் சுகர், பிபி, கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், பேக் பெயின், ஹெட் பெயின், எல்லா பெயின் இருந்தாலும் வசனத்தை நம்பும் போது வசனம் என்ன சொல்லுகிறது? 91 சங்கீதத்தில் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. ஆண்டவரை நம்புற ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கும் அப்படிப்பட்ட சுகத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. கர்த்தர் நாமத்துக்கு இந்த நேரத்தில் பாஸ்டர் ரெவரண்ட் சேகர் அவர்களை ஆனர் செய்யும்படி நாம் எல்லா கரங்களை தட்டி நாம் அவரை சால் போடுங்க. ஸ்டீவன், வேற ஸ்டீவன், சீக்கிரம் வாங்க. ஸ்டீவன், வேற ஸ்டீவன், பிரதர் ஸ்டீவன், ஸ்டீவன். கொடுங்க சீக்கிரம். வாங்க எடுத்துவாங்க. சதீஷ், பாஸ்டர் சதீஷ், கரங்களை தட்டுவோம். பாஸ்டர் ஜெயராஜ், குடும்பம் நேரத்தில் யாருங்க பேரு? பாஸ்டர் ஜெயராஜ், கரங்களை தட்டுவோம். நான் பாஸ்டர் யோவான், நெக்ஸ்ட் பாஸ்டர் யோவான், வாங்க சீக்கிரம். கரங்களை தட்டுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம்.